கோல்டு வந்து இத்தனை வருஷம் அது என்ன பண்ணியிருந்தா ஆணி வேர் விட்டுருக்கு. இப்போ தான் அது வளரவே ஆரம்பிச்சிருக்கு. இப்போவும் சொல்கிறேன், இட் இஸ் நாட் டூ லேட். கிராமில் வாங்குறவங்க வாங்குங்க, பீஸில் வாங்குறவங்க வாங்குங்க. ஆனால் செய்கூலி சேதாரத்தில் போய் மாட்டிக்காது. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, கிடைவுகளும் புதுசு. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. 150% சில்வர் ஏற போகுது. சில்வரோட சார்ட்டை நீங்கள் 50 வருஷம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜூம் அவுட் பண்ணிட்டீங்கன்னா 45 வருஷத்துக்கு அப்புறம் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆஸ் பர் டெக்னிக்கல் அனலைசிஸில் அந்த கப்போட கர்வுக்கும் அந்த மேலே இருக்க ஹேண்டில் வரை என்னவோ அது மேலே ஏறப்போகுது. சார், முதல் 1000 கிராம் அதை பார்க்கும்போது எப்படி சார் இருந்தது? இந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம். எத்தனை வருஷம் ஆச்சு அந்த 2020 நான் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். 1000 நான் கிராஸ் பண்ணியிருந்திருக்கேன். அப்போவே கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோல்டு வந்து என்ன ரேட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. பொண்ணுங்க இருக்குது, நம்ம வாங்கணும். அதே மாதிரி வாங்குங்க. பொண்ணு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குங்க. கண்டிப்பாக வச்சு வாங்கி தாங்க தரணும். இல்லைங்க, உங்களுக்கு பையன் தாங்க இருக்கான், நீங்கள் கோல்டு பீஸை வாங்கிக்கிட்டே இருங்க, அடித்து வச்சுக்கிட்டே இருங்க. எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் எல்லா ஃபண்டு கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, கோல்டு ETF எல்லாமே இட்ஸ் கிவன் 60% அப். 1 இயர். நிஃப்டி கிவன் 0. 8 அக்டோபர் 5% அப்பு ஒரே நாளில். எனக்கு தெரியும் இது ஏறுதுன்னா. அதனால் சில்வரில் போகிறவங்க 10 இயர் ஹரிசானில் யாராவது பை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா யூ ப்ரோசீட். இந்த ஷார்ட் டேர்மில் போகிறேன், இப்போ போயிட்டு நான் வந்து ஜாக்பாட் அடிச்சுட்டு வந்துடலான்னா இன்றைக்கி ஜாக்பாட் அடிப்பீங்க, அடுத்த ட்ரேடில் போய் விட்டுருவீங்க. கப் அண்ட் ஹேண்டில் வந்தாலும் அதை நம்பாதீங்க. ஆனால் இங்கேருந்து கோல்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போக போகுது? ஏதாவது நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்டிங்களா? 76% அதிகமாக போகுது அப்படின்னு அமெரிக்கன் அனலைஸ் போஸ்ட் போட்டிருக்காரு. 76% ஏற போகுதுன்னு அவர் சொல்கிறாரு. நாளைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இந்தியன் அதிபர், நம்ம பிரதமர், சைனாவில் இருக்க அதிபர், ரஷ்யன் அதிபர், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள்லாம் நண்பர்கள், நாங்கள் இனிமேல் சண்டை போட மாட்டோம்னு சொன்னாங்கன்னா கோல்டு விழுந்துடும். ஆனால் நடக்க மாட்டேங்குது. மார்க்கெட்டு கீழே இருந்தது, கோல்டு மேலே ஏறுது. ஏன்? உலகத்தில் அமெரிக்காவோட டோட்டல் கோல்டும், யூகேல இருக்க டோட்டல் கோல்டும், சைனாவில் இருக்க டோட்டல் கோல்டு எல்லாத்தையும் எடுத்து டன்ஸில் கணக்கு வச்சாலும், இந்த தராசில் வச்சாலும், இந்தியன் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள வீட்டில் இருக்க பீரோவில் லாக்கரில் இருக்குது, அதை விட ஜாஸ்தி. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் சார். இப்போது தொடர்ந்து நீங்கள் வந்து தங்கம் சார்ந்த முதலீடு பற்றி ரொம்ப நாளாகவே இன்சிஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி தங்கம் விலை அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேணாம், அது ஒரு நாளும் ஒரு உச்சத்தை வந்து எட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து 2300 கிராம்ஸ்க்கு மேலே தங்கம் வந்து சேர்த்துருக்கீங்க. என்னுடைய கெஸ் என்னன்னா, அட்ட ஸ்ட்ரெச்சில் கண்டிப்பாக போய் யாரும் இந்த அளவு கொடுத்து வாங்கியிருக்க முடியாது. கொஞ்சமாக தான் சேர்த்துருப்பீங்க. என்னென்ன வழிமுறைகள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னு இப்போ எங்களுக்காக வந்து சொல்ல போகிறீங்க? இந்த கோல்டு வந்து முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது, நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ண, அது இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது நம்ம அப்பா சொல்லலை, நமக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னது நம்மளோட அம்மாச்சி அவங்களோட அம்மாச்சிக்கு முன்னாடியே தெரியும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு. ஏன்னா உலகத்தில் வந்து காமன் கரன்சியாக கோல்டு இருக்குது. அதனால் எல்லோரும் பண்ணிடுது. இனிஷியலாக நானும் என்ன பண்ணேன்னா, கிராம் கம்மியாக இருக்கும்போதே விளையாட்டு போக்குக்கு ஒரு 2 கிராம் 3 கிராமு விளையாட்டு போக்குக்கு எடுத்தது தான். இப்படி எடுக்கிறது போக ஒரு கல்யாணம் பக்கம் அந்த மாதிரிலாம் வரும்போது, என்னோடய திருமணம் வந்து கோவிலில் நடந்துச்சு, கோவில் வச்சு பண்ணோம். அப்போ அந்த கல்யாணத்துக்காக கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்ட்டு, அப்போ கொஞ்சம் ஒரு போவோமே அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் இருந்தது. நான் அப்போ வந்து வாங்கினேன். நான் அப்போல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ரொம்ப சீப்பு, 2200 என்னமோ தான் இருந்தது, 2200 2300 தான் இருந்தது. அப்போயும் வாங்கிட்டேன். அப்படியே வாங்கிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் மேலே பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களாம் பிறந்த மாதிரி 2 பொண்ணுங்கன்னொடனே, பொண்ணை பார்த்த எல்லா அப்பாவுக்கும் உடனே நினைவு வர்றது அப்படின்னா, பொண்ணு பிறந்துருச்சு, தங்கம் சேர்க்கணும், அவன் படிக்க வைக்கணும், அதெல்லாம் அதுக்கு அடுத்து முதல்ல வந்து தங்கம் சேர்க்கணுன்னொன்னே அதே மைண்ட் செட் தான் எனக்கும். நான் என்ன நினச்சிட்டேன்னா, நான் கிரேட்டஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லன்னு நமக்கு தெரியாது. இப்போது இந்த விலை ஏறினதுனால நம்ம கிரேட்டஸ்ட் ஆகிட்டோம். ஆனால் அப்படி கிடையாது. நான் கிரேட்டஸ்ட்லாம் கிடையாது. நார்மலாக எல்லா அப்பாவும் போல் என்ன பண்ணுவாங்களோ, ஏன்னா கேரளா அப்பாவெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேரளாவில் ஒரு பொண்ணுக்கும் 500 பவுன் 600 பவுன் கல்யாணத்துக்கு கழுத்து வலிக்கும். அந்த பொண்ணுக்கு வெயிட் அவ்வளோ பெருசு தங்கும். கேரளாவில் நார்மலாகவே ஒரு கன்னியாகுமரி போக போனீங்கன்னா நார்மலு ட்ரெடிஷ்னலு, நாகர்கோவில் போனீங்கன்னா நார்மலாக 100 பவுன் 150 பவுன்னு. இப்போ திருச்சி ஆளுக்குலாம் எங்களுக்குலாம் 15 பவுனு 15 பவுனா அப்படிமோ. நாகர்கோவிலில் 15 பவுனா, ஐயோ போயா அப்படின்ட்டுருவாங்க. மினிமம் 100 150 அந்த மாதிரிலாம். அப்போது இது ஜென்ரலாகவே நகையை வந்து நம்ம வாங்கிட்டு இருந்திருக்கோம். அப்போது நானும் அதில் ஒரு மக்களாக நானும் என்ன பண்ணிட்டேன், கோல்டு வாங்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் இந்த ஃபினான்ஷியல் இதெல்லாம் படிக்கும்போது இந்த பர்சன்டேஜை பார்க்குற கண்ணோட்டம் வந்ததுனால, நிஃப்டி என்ன தருது, பாண்ட் என்ன தருது, இது என்ன தருதுன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நான் மந்த்லி ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணும்போது, சென்னையில் இருக்க மந்த்லி ஸ்கீமில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பார்க்குறேன், செய்கூலி சேதாரமே இல்லை. நான் சொல்ல 2015
செய்கூலி சேதாரம் கிடையாது. எவ்வளோ ஒரு செய்கூலி சேதாரம்னு பார்த்தா 24%. நான் அப்படியே யோசித்தேன், 24% எங்கே கிடைக்கும்? 24% எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தரும்? ஆனால் எனக்கு தெரியல. நான் வந்து இதில் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நிறையா இருக்குது, பேசினோம்னா அதில் வந்து குறை நிறைபாடுகள் இருக்குது. ஆனால் நான் எப்படி சேர்த்தேங்கிற உங்கள் கேள்விக்கு இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு மந்த்லி ஸ்கீமில் ஸ்டார்ட் பண்ணேன், நல்லா போச்சு. அப்போது 24% சேர்த்தோன்னே நான் ஒரு புத்திசாலி நானாகவே உணர ஆரம்பிச்சிட்டேன். ஓ 24% சேர்க்குறோம், எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம 24% சேர்க்குறோன்னு சொல்லி அதை வீம்புக்குன்னே நான் என்ன பண்ணேன்னா 2 பொண்ணுங்களுக்கு சேர்க்கணுங்கிறதுக்காக 15, 16, 17, 18 அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹியூஜாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்றைக்கெலாம் ரேட்டு கம்மியாக இருந்தது. நானும் கேஷுவலாக 60 பவுனு, 50 பவுனு, 40 பவுனு அப்படி கேஷுவலாக நானும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் கோவிடெல்லாம் வரும்போது உலகமே பயந்துருந்தது. கோவிடில் உலகமே பயந்துருச்சு. என்னன்னா, ஆனால் என் மந்த்லி ஸ்கீமை நான் பே பண்ணிக்கிட்டே இருந்தேன். கோவிடில் லைட்டாக அந்த 4500 இந்த கர்வ் எடுத்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சு. அப்போ எனக்கு லைட்டு ஒரு ஃபீல் வந்துச்சு, என்ன இது மார்க்கெட்டு கீழே இறங்குது. அப்போ தாங்க ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன், மார்க்கெட்டு கீழே இறங்குது, கோல்டு மேலே ஏறுது, ஏன்? அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிக்கிறேன், எதனால் இது வந்து இர்ரிவர்சபிளாக இருக்கே, என்ன மார்க்கெட்டுக்கு இது ஏன் மேலே ஏறுதுங்க தான் இது ஒரு ஹெட்ஜிங்னு எனக்கு புரிய வந்துச்சு. ஓ இது ஹெட்ஜிங்கா? அப்போ என்னடா ஹெட்ஜிங் என்னன்னா, அப்படி பார்த்தா உலகத்தில் பிக்கஸ்ட் ஹெட்ஜு யாருன்னா இந்தியன் உமன் தான். உலகத்தில் அமெரிக்காவோட டோட்டல் கோல்டும், யூகேல இருக்க டோட்டல் கோல்டும், சைனாவில் இருக்க டோட்டல் கோல்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டன்ஸில் கணக்கு வச்சாலும், இந்த தராசில் வச்சாலும் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளே வீட்டில் இருக்க பீரோவில் லாக்கரில் இருக்குது அதை விட ஜாஸ்தி. இந்தியாவோட டோட்டல் ஜிடிபியை இன்ட்டு 70 டைம்ஸ் அதிகம் நம்மளோட இந்தியன் லேடிஸ்ட்டை இருக்குது. எப்படின்னா எல்லோரும் கோல்டை வாங்கி வச்சுருக்காங்க ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக. ஏங்க கோல்டு வாங்கினா என்னன்னா அடமானத்துக்கு வைக்கிறது தான் நம்ம கோல்டு வைப்போம். ஃப்யூச்சர்னால் அர்ஜென்ட்டுக்கு வைக்கணும். எங்கே போனாலும் சேட்டு கடையில் போய் நம்ம நிற்போம். அப்படி தானே இருந்திருக்கும் இந்த நாள். ராஜஸ்தான் சேட்டு கடைக்கு போவோம், நகையை அடமானம் வைப்போம், அவசரத்துக்கு பணத்தை வாங்குவோம், வேலையை முடிப்போம், திருப்பி கொடுப்போம். கட்ட முடியாதவங்க அழிஞ்சு போயிடும், நகை அழிஞ்சு போச்சுவாங்க. ஸோ இதுதான் இப்படி தான் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருந்தது. இதில் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2020 அந்த கோல்டு பீஸ்ன்னு ஒன்று வந்துச்சு. கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, அதை பீஸாக மாற்றிட்டானே, கிராமுக்கு ஏன் பண்ணுறீங்க, பீஸாக மாற்ற இந்த கோல்டு பீஸ் வந்துச்சு. கோல்டு பீஸ் வரவும் இந்த யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் லைட்டாக ஒரு கான்ஃபிடென்ட் ரேட்டு. இந்த 4500 5000 போச்சு. அப்போயும் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். 5500 போச்சு, இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஈவன் கவர்மெண்ட்டு கூட அதான் சொல்கிறேன், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே பட்டையை சாத்திருச்சு கோல்டு. என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன நினச்சாங்கன்னா, இத்தனை வருஷ ஹிஸ்ட்ரியில் கோல்டு வந்து எங்கே போயிட போகுது அப்படின்னு சொல்லி எஸ்ஜிபி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எஸ்ஜிபி வந்து புத்திசாலித்தமாக எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, எப்போ வந்து கோல்டு வந்து அதிக ரேட் இருக்கோ அப்போ எஸ்ஜிபி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதிகமாக பே பண்ணுவீங்க. பே பண்ணும்போது கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிட்டு அதோட கட்டுமான பணி அதெல்லாம் இன்ஃப்ராலாம் அதெல்லாம் பண்ணும். கவர்மெண்ட்டாக அவங்களோட வேலைகளை செய்வாங்க. அதுக்கு 8 வருஷம் கழித்து உங்களோட பே பேக் பண்ணிடுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து 1.5% வட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. ரைட்டு, இது எஸ்ஜிபி பண்ண ஆரம்பித்தாங்க. 2023 ஸ்டாப்பு. அவங்களுக்கு என்ன ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, 4500 எஸ்ஜிபி கொடுத்தாங்க, 4700 எஸ்ஜிபி கொடுத்தாங்க, 5100 எஸ்ஜிபி கொடுத்தாங்க. அதுக்கு மேலே ஒரு ப்ரெடிக்ஷன் அவங்களுக்கே முடிவு பண்ணிட்டாங்க, இது நிற்க போகிறதில்லன்னு. எப்போன்னா 7000 தாண்டினோடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 7000 தாண்டினோடனே அப்போ இது வச்சுருந்தாங்க, பிளான் இருந்துச்சு. 6000 விடணுங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. 7000 கிராஸ் பண்ணோடனே ஏற்கனவே இந்த 4000 கொடுத்ததுக்கே நம்மள்ட்ட இல்லை. ஏன்னா லயபிலிட்டி கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி லயபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் இப்போ பே பேக் பண்ணும்ல, எல்லாத்துக்கும் வாங்கியிருக்காங்களா எஸ்ஜிபி. இப்போ 8 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்கணும். நல்லா கேளுங்க, ஃபஸ்ட்டு 2015 வந்தது 3700 என்னமோ தாங்க. இப்போ 11000 நீங்கள் கொடுக்க போகிறீங்க. 11000 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எத்தனை டைம் சரி இருக்கு பாருங்கள். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, வேலண்ட்ரே என்னோட எஸ்ஜிபி திருப்பி வேணால் வாங்குறதா வாங்கிக்கங்கடாங்குது, திருப்பி கொடுத்துருங்குது. கவர்மெண்ட் கெஞ்சுது. ஏன்னா கவர்மெண்ட்டாலே ப்ரெடிக்ட் பண்ணாத ஒன்றை நீங்கள் நானும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கோல்டு வந்து கடைசியில் என்ன ஆகிடுச்சு, சைனா வந்து ரிசர்வில் வைக்க, அவங்களோட ரிசர்வில் வைக்க, எல்லாம் ரிசர்வில் பொத்தி வைக்கும் போது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம், நம்ம வீட்டு பீரோவில் வச்சுருந்துருக்கோம் நம்மளை தெரியாமலே. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட என்னே அறியாமலே நானே பண்ணிட்டேன். ஆனால் அன்றைக்கி வாங்கினது எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி இன்ட்டு 10,000 போட்டோம்னா எங்கேயோ இருக்குது என் கர்பஸ். நான் அதுக்கு நான் போகல, அந்த இடத்துக்குலாம் நான் போகல. ஏன்னா நம்ம வி ஆர் நாட் கோயிங் ஃபார் செல்லிங். கோல்டு எப்படின்னா ஒரு நம்ம கல்ச்சுரலாக என் பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் இருக்கிறோம். நோ பேரண்ட்ஸ் வில் நாட் செல். பொண்ணுக்குன்னு வச்சுட்டாங்கன்னா அதை செல் பண்ண மாட்டாங்க.
அந்த பொண்ணுகிட்ட அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, என் பொண்ணு அதோட பேத்தி கூட, அப்படியே மாறி மாறி கை மாறி போகிறது தானே. ஸோ இது மாதிரி. ஸோ இப்போ இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நேற்று ஒரு வீட்டில் மும்பையில் இருக்கிற வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண் வந்து 3 வீடு வாங்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, 3 வீடு நீ எப்படி ஹவுஸ்மேடு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சோல்ட் அவுட் த கோல்டை வந்து சோல்ட் பண்ணிவிட்டு வீடை பை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வீடு வந்து வாங்க முடியாது ஒரு வீட்டு வேலை. ஆனால் அவங்க வச்சுருந்த கோல்டு கிராமாக 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு வாங்கினது. நீங்கள் 11,000ங்கும் போது செய்கூலி சேதாரம் போக இது கசரெல்லாம் போக சேதாரம்லாம் போக செல் அவுட் பண்ணிட்டு 5% போனாலும் போகலான்னு சொல்லிவிட்டு பைசா வாங்கி ஷி பாட் த ஹவுஸ். ஷாக்கிங், வேர்ல்டே ஷாக் ஆகுது. அப்போ எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் அவங்களோட கோல்டெல்லாம் இறக்குனாங்கன்னா இந்தியா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ தாறுமாறாக ஏதோ நடக்கும். ஸோ அதனால் கோல்டு இஸ் அ குட். இப்போவும் இன்வெஸ்ட் பண்ணி தான் தெரியணும். ஸோ இப்படி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணேன். அடுத்த கடைசியில் இவ்வளோ அக்யூமுலேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து சீட்டு போடுறது மூலமாக மட்டும்தான் வந்து இவ்வளோ தங்கம் சேர்த்துருக்கீங்க. மொத்தமாக நீங்கள் வந்து பைசாவை கடை கொண்டு போய் இப்போ போனஸ் வரும் அந்த மாதிரி அமௌண்ட்லாம் வச்சு வாங்கல? இல்லை, நான் மந்த்லி தான். ஏன்னா எனக்கு செய்கூலி சேதாரம் எனக்கு 20% கொடுக்க எனக்கு மனசு இல்லை. என்னடா அது இவ்வளோ பர்சன்டேஜ் நான் ஏன்டா கொடுக்கணும். அதுவும் போய்ட்டு அதுவும் ஃபஸ்ட்டு சூப்பர்வைஸ்ட்டை பேசுவோம், அவர் 1% கொடுப்பார். அப்புறம் அவரோட சீனியர்கிட்ட பேசுவோம், 2% கொடுப்போம். அப்புறம் ஃப்ளோர் மேனேஜர் கூப்பிடுவோம், அவர்கிட்ட 2% கொடுப்பாரு. கடைசியில் அப்படியே குறைச்சி போகும். இதில் வந்து செட்டுன்னே ஒன்று கிடையாது. ஸோ இப்படி தான் போய் வாங்குவோம். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு மாதம் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் எனக்கு அந்த செய்கூலி சேதாரத்தை அட்டாக் பண்ண முடியுங்கிறதுனால நான் மந்த்லி பண்ணி தான் நான் பண்ணேன். நான் சரி, இப்போது கோல்டு பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஒன்று வந்து பணமாக சேர்க்குறது, இன்னொன்று கிராம்ஸாக சேர்க்குறது. ஸோ நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி ஆப்ஷன் இருந்தது, நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்க? நான் கிராம்ஸ் தான். இன்றைக்கி நீங்கள் பணம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் கிராமாக வைக்கப்படும், கிராமாக வச்சுப்பாங்க. அதான் திரும்பி சொல்கிறேன், அந்த கிராமாக பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா கோல்டு ஃப்யூச்சரை செக் பண்ணிப்பேன். கோல்டு ஃப்யூச்சரில் என்ன இருக்குது, எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு என்றைக்கு அது நெகட்டிவ் ஆகுதோ அங்கே அவங்களுக்கு வந்து கோல்டு ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 24/7 அது ரன் ஆகும். நமக்கு நைட்டு 11 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். விடிய காலத்தில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஷாக்கு என்ன ஷாக்குங்கிறது. இந்த இஸ்ரேல் வார்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே தெரிஞ்சிருச்சு நமக்கு 2% அப்புன்னு. தெரிஞ்சதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா ட்ரான்ஸ்ஃபர் நான் சொன்னது ஈராக்கு இந்த ரஷ்யன் வார் வரும்போது யுக்ரைன் வார் வரும்போது நான் அப்படி தான் பண்ணேன். எங்கே எப்போ கம்மி ஆகுதோ அதை 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான். ஸோ இந்த கோல்டு ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது எந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுவீங்க சார்? சார் கோல்டு ஃபியூச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோடத்துல வந்து CMXன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி MCX அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் ஜஸ்ட் இப்போ கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதை நீங்கள் கேன் ரீகால் இட். அங்கே என்ன ரன் ஆகிட்ருக்கோ அதுதான் இந்தியாவில் இங்கே ரன் ஆகும். ஸோ CMX அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்னென்ன ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்? அதில் ஸ்டேட்டஸில் வந்து கரண்ட் இப்போ என்ன ப்ரைஸ் போய்ட்டுருக்கு, அது ரெட்டில் இருக்கா எதில் இருக்குது. அவங்க வந்து எப்படின்னா ஓன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓன்ஸ்னா 31.50 கிராம்ஸ் தான் அவங்க ஓன்ஸும்பாங்க. இப்போ 4000 தாண்டிடுச்சு. 2000 இருந்துச்சுங்க 6 மாதத்துக்கு முன்னாடி. ஏங்க 1800 நான் பார்த்தேங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. 1800 நான் பார்த்தேன், 1800 பார்த்தேன், 2000 பார்த்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா விடிஞ்சு இப்போ பார்த்தா 4080 போயிடுச்சு. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். அதாவது என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஒரு கரெக்டாக சொன்னான், மூங்கில் மரத்தை வந்து நீங்கள் வந்து விதை போட்டு நீங்கள் வளர்க்கும் போது அதோட ஆர்வத்தை வளர்ச்சியை உடனே வளர்ச்சி இப்படி காட்டாது, ஆணி வேறு மாதிரி முதல்ல படர்ந்துட்டு வளரும்போது ஒரு நாளைக்கு 4 இன்ச்சு வளரும். நீங்கள் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வளரும். அது மாதிரி கோல்டு வந்து இத்தனை வருஷமாக அது என்ன பண்ணியிருக்குன்னா ஆணி வேர் விட்டுருக்கு. இப்போ தான் அது வளரவே ஆரம்பிச்சிருக்கு. இப்போவும் சொல்கிறேன், இட் இஸ் நாட் டூ லேட். கிராமில் வாங்குறவங்க வாங்குங்க, பீஸில் வாங்குறவங்க வாங்குங்க. ஆனால் செய்கூலி சேதாரத்தில் போய் மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு மந்த்லி ஸ்கீமில் போங்க. நிறையா இன்றைக்கி வந்து 18% வரையும் செய்கூலி சேதாரத்தில் இது பண்ணிட்டு தான் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. கோ ஃபார் இட். ஸோ நீங்கள் வந்து 2000 கிராம் கிட்ட நம்மகிட்ட தங்கம் இருக்கிறது எவ்வளோ ஃபிசிக்கல் கோல்டாக இருக்குது? கோல்டு பீஸில் இல்லை ETF சார்ந்த எவ்வளோ இருக்குது? இல்லை நான் ஃபிசிக்கலாக வச்சுக்கிறத 2300 ஃபிசிக்கலாக வச்சுருக்கேன். இப்போ டிஜிட்டல் கோல்டு போல் டிஜிட்டல் SGBயில் நான் ஒரு 100 வச்சுருக்கிறேன். SGBயில் அன்றைக்கி நான் வாங்கினதுனால அப்போ வாங்கணுங்கிற 100 வாங்கினேன். கோல்டு பீஸை இன்னும் நான் பை பண்ணலை. ஆனால் ஸ்டில் ஐ எம் திங்கிங் சில்வரும் கோல்டும் பண்ணலாமா அப்படிங்கிறதுல ஐம் ஜஸ்ட் திங்கிங் தட்.
ஸோ அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்தது. சில்வரில் வந்து முதலீடு பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து ஈக்குவலி கோல்டு எந்த அளவுக்கு டெய்லி ஒரு ப்ரைஸ் போகுதோ சில்வருமே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய முதலீட்டு ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து தேடி முதலீடு பண்ணுறவர், சில்வர் எப்படி விட்டீங்க? தெரியாமல் விடலை, தெரிஞ்சு விட்டேன். அதான் வெல் அவுட். ஏன் வெல் அவுட் பண்ணேன்னா சில்வர் நல்லாவே தெரியும். அந்த சார்ட்டு படி, நான் டெக்னிக்கல் அனலைசிஸ்லாம் கிடையாதுங்க, என்னோட யாரும் அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. சார்ட்டு படி சில்வரோட சார்ட்டை நீங்கள் 50 வருஷம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜூம் அவுட் பண்ணிட்டீங்கன்னா 45 வருஷத்துக்கு அப்புறம் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. 45 வருஷத்துக்கு அப்புறம் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, ஆஸ் பர் டெக்னிக்கல் அனலைசிஸில் அந்த கப்போட கர்வுக்கும் அந்த மேலே இருக்க ஹேண்டில் வரை என்னவோ அது மேலே ஏறப்போகுது. அப்படின்னா 150% சில்வர் ஏறப்போகுதுங்கிறது ப்ரெடிக்ஷன். ஏறுமாங்கிறது தெரியாது. இன்வெஸ்ட்லாம் பண்ணாதீங்க. நான் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணலை. ஆனால் 8 அக்டோபர் 5% அப்பு ஒரே நாளில். எனக்கு தெரியும் இது ஏறுதுன்னு, ஆனால் ஐ டோன்ட் வாண்ட். ஏன்னா நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுனேன்னா ஒருவேளை என் கார்பஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு என் மணி பிஹேவியரை மாற்றிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் சில்வரில் போகிறவங்க 10 இயர் ஹரிசானில் யாராவது பை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா யூ ப்ரொசீட். இந்த ஷார்ட் டேர்மில் போகிறேன், இப்போ போய்ட்டு நான் வந்து ஜாக்பாட் அடிச்சுட்டு வந்துடலான்னா இன்றைக்கி ஜாக்பாட் அடிப்பீங்க, அடுத்த ட்ரேடில் போய் விட்டுருவீங்க. அதனால் நம்பாதீங்க. கப் அண்ட் ஹேண்டில் வந்தாலும் அதை நம்பாதீங்க. ஆனால் இந்த கப் அண்ட் ஹேண்டில் வர்றதுக்கு 1 இயர் ஆகும். அந்த 1 இயரில் நான் மந்த்லி போடுறீங்கன்னா ப்ரொசீட் இட். மந்த்லி போடுறதா இருந்தால் நிறைய ரிசர்ச் பண்ணுறீங்க சார். கண்டிப்பாக வந்து கோல்டு சார்ந்தும் வந்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்து வந்திருக்கும் இல்லையா? இப்போ இங்கேருந்து கோல்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போக போகுது, ஏதாவது நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிங்களா? 76% அதிகமாக போகுது அப்படின்னு அமெரிக்கன் அனலைசர் ஒருத்தர் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, லிங்க்டின்ல போட்டிருக்காரு. இன்னுமே இங்கேருந்து 76% ஏற போகுதுன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ 76% இது ஏறுது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், குறையணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒன்றே ஒன்று, நாளைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு, இந்தியன் அதிபர் நம்ம பிரதமர், சைனாவில் இருக்க அதிபர், ரஷ்யன் அதிபர், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள்லாம் நண்பர்கள், நாங்கள்லாம் அமைதிக்காகவே வாழ்கிறோம், நாங்கள் இனிமேல் சண்டை போட மாட்டோம்னு சொன்னாங்கன்னா கோல்டு விழுந்துடும். ஆனால் நடக்குமா? அது யார் எப்படி ஒத்து போகிறா? எல்லாம் ஈகோவில் அடிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ கோல்டு அதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுறது, கோல்டு நீங்கள்லாம் அடிச்சுக்கங்கடா, நீங்கள் அடிச்சுக்க தாண்டா எனக்கு வந்து ஹாட்டாக இருக்கிறேன் நான் ஏறி போயிட்டே இருக்கேங்க. ஏன்னா உலகத்தில் வந்து அன்சர்டனிட்டி இருக்கும்பொழுது கோல்டை வந்து அதை வந்து ஹெட்ஜிங்காக பார்க்குறாங்க. மார்க்கெட் கீழே விழுந்துருமோ, பிட்காயின் விழுந்துருமோ, அது விழுந்துருமோ, ஈக்விட்டி விழுந்துருமோங்கிறனால கோல்டு வந்து அவர் பட்டையை கிளப்பிட்டு போயிட்டுருக்காரு. என்றைக்கு இவங்கெல்லாம் எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்களோ, ஒரு வேளை எப்படி 2012 2020 வரை எங்கேயுமே கோல்டு போலையோ அதே மாதிரி ஒரு வேளை 2026 2056 வரை கோல்டு எங்கேயுமே போகாமல் ஒரே ரோலில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால சொல்கிறேன், ஏறுது ஏறலை கணக்கே கிடையாது, ஜஸ்ட் பை இட். கிராமம் வாங்கினீங்கன்னா ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு இது போகும், செய்கூலி சேதாரம் போகும். தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்ச காசு செய்கூலி சேதாரத்தில் போகும்போது கொஞ்சம் வலியாக தான் இருக்கும். அதனால் மந்த்லி ஸ்கீமாக போனீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் மந்த்லி ஸ்கீமாக போகும்போது எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிஹேவியர் க்ரியேட் ஆகிடுது. மந்த்லி நான் சேவ் பண்ணுங்கிற ஒரு கம்பல்சரி க்ரியேட் ஆகிடுது. அடுத்து கோல்டை வந்து மந்த்லி நீங்கள் போய் இந்த சீட்டில் போய்ட்டு என்ட்ரி போடும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கான்ஃபிடென்ட், அடுத்து கோல்டில் என்ன நடக்குதுங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடக்கும்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் குட். சார், முதல் 1000 கிராம் அதை பார்க்கும்போது எப்படி சார் இருந்தது? இந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம், எத்தனை வருஷம் ஆச்சு அந்த ஜேர்னி? இல்லை, நான் வந்து அந்த இடையெல்லாம் நான் போடவே இல்லை. எனக்கு தெரியவும் தெரியல, ஆக்சுவலாக எனக்கு தெரியவே தெரியல. எனக்கு எப்போ வந்துன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் வந்து ஒரு அர்ஜென்ட் வந்து எனக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் இந்த அடமானம் வைப்போம்ல கோல்டில், அப்படி வைக்கும்போது என் லாக்கரை பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது இவ்வளோ இருக்குன்னு. அதனால் என்னோடது வந்து நான் வந்து 2020 நான் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். 1000 நான் கிராஸ் பண்ணியிருந்திருக்கேன். நான் அப்போவே கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோல்டு வந்து என்ன ரேட்டுலாம் நான் பார்த்ததே இல்லையே. பொண்ணுங்க இருக்குது, நம்ம வாங்கணும். அதே மாதிரி வாங்குங்க. பொண்ணு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குங்க, கண்டிப்பாக வச்சு வாங்கி தாங்க தரணும். இல்லைங்க உங்களுக்கு பையன் தாங்க இருக்கான், நீங்கள் கோல்டு பீஸை வாங்கிக்கிட்டே இருங்க, அடித்து வச்சுக்கிட்டே இருங்க. எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் எல்லா கோல்டு ஃபண்டு கோல்டு ETF எல்லாமே இட்ஸ் கிவன் 60% ஆஃப் 1 இயர். நிஃப்டி கிவன் 0, மல்டிபிள் இண்டெக்ஸ் தே கிவன் -15%, திமேட்டிக் ஃபண்ட் கிவன் மைனஸ், சில்வரும் கோல்டும் ஸ்டாண்ட் அலோன் தே கிவன் 56%. ஷாக்கிங்காக இருக்குங்க. ஆனால் இது எல்லா வருஷமும் நடக்காது. அதனால் எதிர்பார்க்க வேணாம்.
இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க ரெகுலராக. ஸோ இங்கேருந்து கோல்டு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சிட்டு ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இல்லையா சார்? நல்ல ஜுவல்லராக இருக்கான்னு பாருங்கள். நாளைக்கு ஆரம்பித்த கடை, நேற்றுக்கு ஆரம்பித்த கடையெல்லாம் போகாதீங்க. ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மந்த்லியே ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெட்ரு. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, கிடைவுகளும் புதுசு. நம்ம மஞ்சு குரூப்ஸின் iSpot, a premium smart plot community.